ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நாங்க எல்லாருமே சூப்பராகவே இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் உமனுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல 3000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆயிட்டோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னமும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு தேங்க் பண்ணி 100 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாரி. அதுதான் வந்து இப்ப என் மைண்டுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த வீடியோ வேணா நான் இதுல லிங்க் ஏதாவது குடுக்குறேன். வந்து போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்குமே என்கிட்ட எனக்கே பெரிய டிஃபரெண்ட் தெரியுது. ஏன்னா ஒரு 5, 6 வருஷம் ஆயிருச்சு. ஸோ இப்ப தான் 3000 ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1. என்னடா வார்ட்ரோப்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. டிப் நம்பர் 1 வந்து ட்ரெஸ் தான். ஒரு ட்ரெஸ் நெனச்சா நம்ம அந்த டேவே வந்து குட்டாவும் ஆக்க முடியும், பேடாவும் ஆக்க முடியும். ஒரு ட்ரெஸ் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா குடுக்கும். இது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இப்ப காலையில அவசர அவசரமா கிச்சன் வேலைய முடிச்சுட்டு வந்து பார்த்து ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டு போறீங்க. அந்த ட்ரெஸ் சுருங்கி இருக்கும், கசங்கி இருக்கும். அ சம்டைம்ஸ் வந்து மேட்சிங் இல்லாம ஏதாவது எடுத்துட்டு போட்டு போயிருவோம். அப்ப அந்த டேவே நமக்கு ஒரு மாரி ஸ்பாயில் ஆயிரும். இத கண்டிப்பா லைஃப்ல ஒரு டைமாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 1 வீக்கான ட்ரெஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 டூ 3 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸாவது முன்னாடியே எடுத்து அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அயர்ன் பண்ணி செட்டா வச்சுட்டீங்கன்னா, எவ்வளோ அவசரமா இருந்தாலும் நீங்க டக்குனு அந்த செட்ட அப்படியே எடுத்துட்டு போட்டுட்டு கிளம்பி போயிரலாம். உங்க டே ஸ்பாயில் ஆகாம இருக்கும். ஸோ இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் எல்லாமே நமக்கு கிச்சன்ல தான். ஏன்னா கிச்சன்ல நம்ம பண்ற கலவரம் தான் மோஸ்ட்லி இதா இருக்கும். ஸோ அதுல என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. டிப் நம்பர் 2. அந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த கொத்தமல்லி, கருவேப்பில, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமாவது மொத்தமா ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அத முந்தின நாள் வாங்குனாலுமே, அத கிளீன் பண்ணி வச்சு நமக்கு கடுப்பா இருக்கும். அதுக்கு மொத்தமாவே நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் டிப் நம்பர் 3. நாளைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணிட்டு, நைட்டே அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில நீங்க டக்குன்னு எடுத்தோமா, போட்டு வதக்குனோமா, குழம்பு வச்சோமா, பொரியல் வச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். நீங்க அப்போ உட்காந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4. அந்த வீக்குக்கு தேவையான மாவ மொத்தமா அரைச்சு வச்சுருங்க. மொத்தமா அரைச்சுட்டு ஒரு 2, 3 டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மொத்தமா அந்த டைம்ல எடுத்தீங்க அப்படின்னா, அத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்தணும். அப்புறம் அத கழுவணும் அப்படின்ற மாரி கடுப்பா இருக்கும். ஸோ அதனால தனித்தனி பாத்திரத்துல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பாத்திரத்த எடுத்து ஊத்திட்டு முடிச்சுட்டா போதும். அப்படி போயிரும். ஸோ மறக்காம அந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து முந்தின நாள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே இந்த பாத்திரம் கழுவுறது, கவுண்டர் டாப் கிளீன் பண்றது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன நீட்டா வச்சுட்டு தூங்க போயிருங்க. அப்போ உங்களுக்கு தூக்கமும் நிம்மதியா இருக்கும். காலைல எந்திரிச்சு சமைக்கும்போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ஓகே. கிச்சன் நீட்டா இருந்தா தான் நமக்கு சமையல் பண்ணவே தோணும். இது வந்து 99% உமன் வந்து அப்படிதான். கிச்சன் நீட்டா இருந்தா ஒரு ரிலாக்ஸ் வரும். உங்கள அறியாமயே அது வரும். ஸோ நீட்டா வச்சுட்டு போய் தூங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப். காலையில வந்து வெரைட்டியா செய்யணும். சப்பாத்தி செய்யணும், பூரி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டாவே வச்சுருங்க. நைட்டுக்கு கூட நம்ம வந்து ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிக்கலாம். காலையில உட்காந்து நான் டிஃபரெண்டா பண்ணேன்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு லேட் ஆயிரும். நீங்க அவசர அவசரமா கிளம்பி போற மாரி இருக்கும். அதுலயும் நீங்க டிரைவ் பண்ணிட்டுலாம் போற மாரி இருந்தா, அது உங்களுக்கு தான் ரிஸ்க்கா இருக்கும். லேட் ஆயிருச்சுன்னா. ஸோ கண்டிப்பா அந்த தப்ப பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாவே இருக்கட்டும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், லஞ்சும் செய்யணும் அப்படிங்கிறப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளா இருந்தா ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. டின்னருக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப். இது வந்து வொர்க்கிங் வுமன்க்காக இல்ல. அவங்க வீட்ல இருக்க மத்தவங்களுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. அது ஜென்ட்ஸா இருந்தாலும் சரிதான். ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. ஏன்னா 2 பேருமே ஆஃபீஸ் ஒர்க்க ஷேர் பண்றப்போ, வீட்டு ஒர்க்கை 2 பேரும் ஷேர் பண்ணி பார்க்கறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்பா இருங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. தேங்க் யூ. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு டிப்பாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை. டேக் கேர். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.